اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. نحمده ونصلي على رسول كريم. أما بعد، عن سيدة بن حضين رضي الله تعالى عنه بينما هو ليلة يقرع في مربته إذ جعلت فرسه فقرعه ثم جعلت أخرى فقرع ثم جعلت أيضا. قال أسيدة فخيشة أن تطع يحيى فيقبل إليها فإذا مثل التي فأقر رأسي إلى آخره أو قال النبي صلى الله عليه وسلم. سيدة ابن حضين ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸை நம்ம பார்க்க இருக்கிறோம். இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு குர்ஆன் ஓதுவதன் மூலமாக அமைதி இறங்குகின்றது, அதனுடைய பேரானந்தம் எந்த அளவிற்கு இருக்கின்றது என்பதை பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். சையத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் ஒரு இரவில் எனது பேரித்தம் கனிகளை உலர வைக்கும் கணத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருந்தேன். அப்பொழுது எனது குதிரை கடுமையாக மிரண்டது. நான் தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருந்தேன். மீண்டும் குதிரை மிரண்டது. தொடர்ந்து நான் ஓதிக்கொண்டே இருந்தேன். மீண்டும் அது மிரண்டது. அங்கு படுத்திருந்த என் மகன் யஹ்யாவை அந்த குதிரையை மிதித்து விடுமோ என்று நான் அஞ்சிய போதுதான் அதை நோக்கி எழுந்து சென்றேன். அங்கு மேகம் போன்றொன்று ஒரு பொருளை என் தலைக்கு மேலே கண்டேன். அதில் விலங்குகள் போன்ற பிரகாசிக்கும் பொருள்கள் இருந்தன. நான் பார்த்தவுடன் இது வானில் உயர்ந்து என் கண்ணை விட்டு மறைந்து விட்டது. பிறகு நான் அதை காண முடியவில்லை. காலையில் நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹ்வின் தூதரே, நான் நேற்றிரவு பாதி இரவில் எனது பேரிச்சம் தோட்டத்தில் குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கையில் என் குதிரை கடுமையாக மிரண்டது என்று நடந்ததை சொன்னேன். அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்னு ஹுதைரே, தொடர்ந்து ஓதியிருக்கலாமே என்று கேட்டார்கள். நான் தொடர்ந்து ஓதினேன். மீண்டும் எனது குதிரை மிரண்டது என்று நான் சொன்னேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மீண்டும் ஓதியிருக்க வேண்டியதானே என்று சொன்னார்கள். அப்பொழுதும் எனது குதிரை மிரண்டது என்று சொன்னேன். இப்னு ஹுதைரே, தொடர்ந்து ஓதியிருக்கலாமே என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் கூறியபோது, என் மகன் யஹ்யாவை குதிரை மிதித்து விடுமோ என்று அஞ்சினேன். அவன் அதன் அருகில் இருந்தான். எனவே நான் திரும்பி சென்றேன். நான் எனது தலையை உயர்த்தி வானை பார்த்த பொழுது அங்கு மேகம் போன்ற ஒன்றை பொருளை கண்டேன். அதில் விலங்குகள் போன்ற பிரகாசிக்கும் பொருள்கள் இருந்தன. நான் பார்த்தவுடன் அது வானில் உயர்ந்து என் கண்களை விட்டு மறைந்து விட்டது. பிறகு நான்
அதை காணவில்லை என்று கூறினேன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன் குரலை கேட்டு நெருங்கி வந்த வானவர்கள் தான் அவர்கள். நீ தொடர்ந்து ஓதியிருந்தால் காலையில் மக்களும் அதை பார்த்திருப்பார்கள், மக்களை விட்டும் அதை மறைந்திருக்காது என்று கூறினார்கள். குர்ஆன் ஷரீஃபை தெளிவான முறைகளில், திருத்தமான முறைகளில் உள்ளமாற எந்த அளவிற்கு ஓதணும், ஓதக்கூடியது ஏதோ குர்ஆன் ஓதுறோம். சிலர் குர்ஆன் ஓதுவாங்க, அது அறிவிப்பு ஒரு பக்கம் தூக்கம் வரும், ஒரு பக்கம் குர்ஆன் ஓடும். என்ன ஓடுன்னு தெரியாது, அது குர்ஆன் கையை விட்டு நழுகி போறாப்புல போகும். இப்படி அல்ல, அது ஒவ்வொரு வார்த்தைகளையும் உச்சரிக்கக்கூடிய சமயங்களில், தனக்குள் உள்வாங்கி அது ஓதக்கூடிய சமயங்களில், அப்பொழுது அல்லாஹ்வுடைய மாணவர்கள் அங்கே இறங்குகின்றார்கள் என்பதைத்தான் இந்த ஹதீஸ்கள் நமக்கு உணர்த்தி காட்டுகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இந்த சஹாபி சொன்ன பொழுது, நான் ஓதிக்கிட்டு இருந்தேன், பேரித்தம் கனி அந்த களம் உணர்த்தக்கூடிய களம் இருக்கின்றது. இந்த நம்ம நெல்லாம் பார்க்கலாம், நெல்லை அறுத்து கொண்டு வந்து வச்சிருப்பாங்க, அடித்து முடிச்சோடனே அந்த களத்துல போட்டு கொஞ்சம் உணர வைப்பாங்க, காய வைப்பாங்க. இதோட பேரித்தம் கனிகளை உணர வைக்கக்கூடிய அந்த களம் அங்க நைட் நேரத்தில் நான் அப்படியே பரப்பிக்கிட்டு இருந்தேன். குர்ஆன் ஓதிக்கிட்டே அந்த ஒரு இன்பத்தில், அதில் லைட்டில் மூழ்கி கொண்டவர்களான காய வச்சிருந்தாங்க. அப்ப இருக்கக்கூடிய தன்னுடைய குதிரை மிரண்டது. அதை பார்த்துட்டு என்ன மறந்து பார்த்தாங்க. அப்புறம் நிப்பாட்டினாங்க, பழைய ஓதுனாங்க. ரெண்டாவது முறை ஓதாருங்க, அதே போல மறந்துச்சு. நிப்பாட்டு பார்த்து ரெண்டாவது ஓதுறாங்க, மூணாவது முறை ஓதுனாங்க. இப்படி 3 முறைகள் இவர்கள் ஓதினார்கள். 4வது முறை பார்க்கும் பொழுது குழந்தை பக்கத்துல இருக்கு. ஆஹா, இந்த தூரம் மறந்து குதிரை விதிச்சுன்னா என்ன செய்யறது அப்படின்னு வேகமா வந்தாங்க. பார்க்கையில லாஸ்ட்ல இங்க தலைக்கு மேல என்ன இது அப்படின்னு பார்க்க, தலைக்கு மேல ஏதோ வட்டம் மொட்டாப்புல இருக்குன்னு மேல தலையை தூக்கி பார்க்கிறாங்க. இவர்கள் தலைக்கு மேல் உயர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு பறவை போன்று, ஒரு விலங்கை போன்று வெளிச்சம் செல்கின்றது. இதை பார்க்கிறாங்க. இது பெரிய ஆச்சரியமா இருக்கு. தன்னுடைய கண்ணு கட்டும் தூரம் பார்க்கணும், கண்ணுக்கு விட்டு மறைஞ்சிருது. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, இது வேற யாரும் இல்லை, மலக்குகள் இறங்கி வந்திருக்கின்றார்கள். நீங்க காலையில வர பஜர் வரை ஓதிக்கொண்டே இருந்திருந்தால் அந்த இடங்களில் மக்கள் எல்லாம் கண்டிருப்பார்கள் மலக்குகளை, அவருடைய கண்கள் நான் கண்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அவர் இந்த அளவிற்கு வரக்கூடிய வருகைகள் வரக்கூடிய பல்வேறு ஹதீஸ்கள் இருக்கு. இது போல அதே போல பராவரடியாக அவங்க கூறக்கூடிய ஹதீஸ், என்னுடைய ஒரு மனிதன் தமது வீட்டில் வான பிராணியாக ஒன்று இருக்க காண்போ சூறாவை ஓதினா, அத்தியாயத்தை ஓதினான். உடனே அந்த பிராணி மிரள ஆரம்பித்தது. அந்த மனிதர் திரும்பி பார்த்தார். அப்பொழுது மேகத்தில் ஒன்று வந்து அவரை மூடிக்கொண்டது. அதை அந்த மனிதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொன்ன பொழுது, அப்ப ரசூலுல்லாஹி சொன்னாரே, இன்னாரே நீ தொடர்ந்து ஓடிக்கொண்டிருந்தால் இருந்திருக்க வேண்டுமே. ஏன்னா அந்த மேகம் இருக்கிறது, குர்ஆன் வசனங்களை ஓதியதற்காக இறைவன் உமக்கு இறங்கிய அமைதி சின்னம் என்பதாக சொல்வார்கள். நீ ஓதிக்கிட்டு இருந்தீல்ல, அதற்காக அல்லாஹ் தஆலா உனக்கு இறக்கப்பட்ட அமைதியின் சின்னம் அது. குர்ஆனுடைய வசனங்களை நாம் லைக் பண்ணி ஓதக்கூடிய சமயங்கள்ல, அது ஒரு இன்பத்துடன் ஓதக்கூடிய சமயங்களில் அல்லாஹ்வுடைய வானவர்கள் வருகை தெரிகின்றார்கள். சக்கீனத் எனக்கூடிய அமைதிகள் ஏற்படுகின்றது. பக்ராவுடைய சூறாக்களுடைய ஆமவசனம் சொல்லக்கூடிய அந்த கடைசி இருக்கக்கூடிய வசனங்களை ஓதக்கூடிய சமயங்கள், எந்த வீடுகளில் ஓதப்படுகின்றதோ அங்கு ஷைத்தான்கள் இருக்க மாட்டார் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க. அப்ப ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஷைத்தான்கள் விரண்டோடுகின்றான்.
நல்ல மலக்குகள் வருகை தருகின்றார்கள், அமைதியின் சின்னம் நிகழ்கின்றது, மலக்குகள் அங்கே சூழ்ந்து கொள்கின்றார்கள். இது போன்ற ஹதீசுகளை நாம் பார்க்க முடிகின்றது. நாம் குர்ஆனை இன்பத்துடன் அதை விரும்பி வரக்கூடிய மக்களாக உள்ளவர்களாகவும் ஆக்கியார் உருவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வநஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வநஸ்தக்ஃபிருக வநதுபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.